ஃப்ரீசிங்னா அது எப்படி சொல்றீங்க? இப்போ எக் ஃப்ரீசிங்னா என்னன்னா, நம்ம கருமுட்டைக்கு வந்து நம்மளுக்கு எப்படி ஏஜ் ஆகுமோ, அதே மாதிரி அதுக்கும் ஏஜ் ஆகும். ஸோ நம்ம பிறக்கும்போதே இவ்வளோதான் கருமுட்டைகள் உண்டாகும் அப்படின்ற மாதிரி தீர்மானிக்கப்பட்டிருக்கும். ம். ஸோ ஒவ்வொரு மாசமும் அந்த கருமுட்டையோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிச்சிருக்கும். ம். ஸோ ஒரு சர்டைன் ஏஜ்க்கு மேல எண்ணிக்கை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ ம். அப்புறம் டிக்ரீஸ்ட் ஓவேரியன் ரிசர்வ்னு சொல்லுவோம். ஸோ அப்பதான் நம்மளுக்கு பிரெக்னன்சி ட்ரை பண்றதுலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த எக் ஃப்ரீசிங்ன்றது ரொம்ப பாப்புலரா இட் இஸ் பாப்புலர் அமாங் மோஸ்ட் ஆஃப் தெம். சினி இண்டஸ்ட்ரியில ஆகட்டும், இல்ல பிக் அச்சீவர்ஸ், ஈவன் இன் ஐடி ஃபர்ம்ஸ் எல்லார்கிட்டயுமே இந்த எக் ஃப்ரீசிங் பாப்புலரா இருக்கு. ஓகே. இது என்னன்னா, நம்ம கருமுட்டை நல்ல செயல்படுற ஒரு காலத்திலே, ம். ஸ்டேட்லயே இருக்கும்போது, மோஸ்ட்லி உங்களோட பீக் ஆஃப் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ம். ஒரு 25 to 35 இயர்ஸ்லயே வந்து கருமுட்டைய வந்து நம்ம செயற்கை முறையா வந்து ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ம். ஸோ ஸ்டிமுலேட் பண்ணி கருமுட்டைகள் ப்ரொடியூஸ் பண்ண வைப்போம். கருமுட்டைகள் ப்ரொடியூஸ் பண்ண வச்சுட்டு, அத வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். ஸோ நாள பின்ன உங்களுக்கு திருப்பி வந்து வென் யூ வாண்ட் டு ஹேவ் அ கிட், அப்போ நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்க இந்த oocytes எடுத்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்க வந்து செயற்கை முறையா ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மூலமா கூட குழந்தை உண்டாகலாம். ம். இது முன்னாடி யாருக்கு பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? ஓகே. ம். இவங்க கீமோதெரபி தான் பண்ணும்போது ம். அவங்களோட கருமுட்டையோட இது குறைஞ்சிரும், ஓகே. ம். வீரியம் குறைஞ்சிரும் அப்படின்றதுக்காக அவங்களுக்குலாம் ஃப்ரீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ம். ஸோ இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைல்ஸே இப்படி மாற ஆரம்பிச்சிருச்சுன்றனால they are also doing freezing. So ஓகே. this is very popular among actresses and lot of people, not just actresses. Many professionals also want to do an egg freezing so that ஓகே. if it's getting delayed, if by some circumstances your marriage age is getting delayed, then you can use your egg that is frozen already.